நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தமிழ் மாதிரி ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்கிறவொன்னே கேட்டவுடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பாரு அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் பையனையும் மயக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கோவமா திட்ட, இதுக்கு தான் இவன் வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு அவங்க அண்ணன் ஒரு பக்கம் சொல்ல, அம்மா போதும் நிறுத்துமா, இது எதுக்கு நான் தேவையில்லாமல் தமிழ்கிட்ட பேசிக்கிட்டே, நான் தமிழ் மாதிரி பொண்ணு தான் வேணும்னு சொன்னேன், தமிழ் தான் வேணும்னு சொல்ல, நீங்கள் அவர்கிட்ட இதை பற்றி எதனா சண்டை போட்டீங்க, நான் சும்மா கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்டு ஜானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே செம்ம கடுப்பாகி போயிடுறாங்க. அப்புறம் தமிழுக்கு புரியாமல், அம்மா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மான்னு ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜானும் போயிட்டு அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க டீ எடுத்துன்னு கொடுக்கும்போது, நீ என்ன நினைக்கிற இதை பற்றின்னு சொல்ல, ஒரு வேளை தமிழ் அம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்கன்னா எல்லாமே விஷயமும் மாறிடுமா, எல்லாரையும் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஏன் அவங்களுக்கு ஏன் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கலன்னா அதுக்கு காரணமும் உங்களை மாதிரியே அவங்க இருக்காங்க, அதுதான் காரணம். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, அடுத்த ஜானகி அம்மாவும் வந்துடுவாங்க, அதனால தான் பயப்படுறாங்க எல்லாரும் சொல்ல, அதை கேட்டு சிபின்னா சொன்னால் பார்த்தல, தமிழ் மாதிரி பொண்ணுன்னா பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ தமிழ் பிடிக்கும் தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. வர்ஷினியோட அம்மா கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த தமிழ் இந்த வீட்டு மருமகளாக்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே அது எப்படி, நான் அவளையெல்லாம் வரவே விட மாட்டேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. போய் தமிழ்கிட்ட நேராக அவங்க சண்டை போகிறாங்க. இங்கே பார், என் பையனை வலிச்சு போட்டு இந்த வீட்டு மருமகளாக்கலான்னு பார்த்துக்கியா, பெரிய வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணம் மொத்தமும் சுட்டிக்கலான்னு பார்த்துக்கியா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பளம் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் என்னை திட்டிட்டு இருக்கீங்க, சொன்னது உங்கள் பையன்கிட்ட போய் கேளுங்க, நீங்களே ஊன்னு சொன்னாலும் எனக்கு அப்படி ஒரு இதுவெல்லாம் தேவையே கிடையாது, உங்கள் பையனை போய் யார் படிப்பா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, போங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறாங்க. இதனால அவங்க ஒரு பக்கம் செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேன் அவன் பாய் ஃப்ரெண்ட் பணம் கேட்டு மிரட்டுறது சீரியஸ் ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பான முடிவு எடுக்க பார்க்குறாங்க. அப்போ தமிழும் அவங்க அம்மாவும் தடுத்து நிறுத்திடுறாங்க. என்னடியாச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு மிரட்டினது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. 3 லட்சம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த இது கொடுக்குற அந்த இதில் சிபி தான் தேனு காப்பாற்றி விட்டுறாரு. இதனால் தமிழுக்கு சிபியை பிடிக்க ஆரம்பிக்குமா, அவங்க லவ் பண்ண ஆரம்பித்து சிபி இதெல்லாம் சும்மா டூப்புன்ற மாதிரி சொல்கிறாரா, இல்லை உண்மையிலேயே அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரா, என்ன எப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.